Hey foodies, welcome back to my channel. Hi மக்களே, இன்னைக்கு வீடியோல மழை காலத்துக்கு ஏத்த ஒரு ஹாட் beverage பார்க்கலாங்க. சுக்கு மல்லி காஃபி. மழைக்கும் பஜ்ஜிக்கும் இது நல்ல ஒரு அக்கம்பனிமெண்ட். வாங்க இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நீங்க இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் தட்டி விட்டுக்கோங்க. ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். அது சூடானதும் 3 டேபிள்ஸ்பூன் மல்லி சேர்த்து அந்த மல்லிலேருந்து கொஞ்சமாக வாசனை வர வரை வறுத்து விட்டுக்கலாம். மல்லி விதைகள் கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இப்போ நான் 1 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் சேர்த்து அதையும் வாசனை வர வரையே வறுத்து விட்டுக்கலாம். ரெண்டும் வறுபட்டுருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுக்கலாம். நல்லா ஆறுனதும் அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே தோல் சீவன சுக்கு அதையும் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிப்போம். பவுடர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ காஃபி போட ஆரம்பிச்சுக்கலாம். டீ போடுற பாத்திரத்தில் நான் ஒரு 10 கப் தண்ணி சேர்த்து சூடாக வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த பொடி பண்ண பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்வீட்னஸ்க்கு நான் இன்றைக்கி வெல்லம் பவுடர் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட வெல்லம் கட்டி இருந்தால் அதையுமே சேர்த்துக்கலாம். கடைசியாக நான் இதில் 1 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஆக்சுவலாக கிரவுண்ட் காஃபி பவுடர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட அது இல்லாட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி பவுடரும் சேர்த்துக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான் எதுனாலும். அவ்வளோதான், நம்ம சுக்குமல்லி காஃபி ரெடி ஆச்சு. இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி குடிச்சிக்க வேண்டியதான். காப்பினா சூடாக தானங்க இருக்கும். ஸோ அதனால் சூடாகவே குடிச்சிருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.